Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை திருநின்றவூர் நகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 21வது வார்டு கவுன்சிலர் பொறியாளர் அலுவலகத்தின் முன்னே பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆவடி திருநின்றவூர் அன்னை இந்திரா நகர் பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் சிக்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இங்கு கடந்த 30 ஆண்டுகளாக குடிநீர், சாக்கடை, மழைநீர் வடிகால், மின்விளக்கு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். இது குறித்த பகுதி மக்கள் கூறுகையில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு மழைக்கும் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் வீடுகள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய மக்கள் நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த சீனிவாச நகரில் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கே முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது. ரோடும் போடலை இது வரைக்கும். அது சம்மந்தப்பட்ட இங்கே இருக்கிற பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாரும் போய் மனு கொடுத்தோம். அங்கே இருக்கிற எம்ஏ பார்த்தோம், நம்ம கவுன்சிலர் மேடம்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் அங்கே போய் நகராட்சி ஆணையர்கிட்ட போய் பேசினாங்க. இதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் நேற்று நைட்டு பெஞ்ச ஒரு மழையில் இன்றைக்கி முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது. இன்றைக்கி குழந்தைங்களும் பெரியவங்களும் வெளியே இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சினா கூட அவங்களால வெளியே வர முடியாது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே மழைநீர் கால்வாய்னு ஒன்று தோண்டினாங்க. 6 அடி அகலத்துக்கும் 4.5 அடி அகலத்துக்கும் தோண்டினாங்க. இதை தோண்டி இன்றைக்கி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கழிநீர் வாழ்வாயும் இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து அடுத்து போகிறதுக்கான எந்த முயற்சியும் கடந்த 2 மாதமாக 3 மாதமாக பண்ணலை. 3 மாதமாக எந்த முயற்சியும் பண்ணாமல் இந்த தண்ணியை கொண்டு இங்கே நிப்பாட்டிட்டாங்க. இங்கே குறைஞ்சது ஒரு 40-50 குடும்பம் இந்த தெருவுக்குள்ளே இருக்குது. இதில் வயசானவங்க, 70-80 வயசு மேலே சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க காலையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நேற்று நைட்டு பெஞ்ச மழை ஒன்றும் பெரிய மழையே கிடையாது. இந்த ஏரியா சிஎம்டி அப்ரூவ்டு ஆகி வீடு கட்டி நாங்கள் வந்திருக்கோம். வருஷம் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கோம், வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த நகராட்சியிலேருந்து எந்த விதமான முயற்சிகளோ எந்த விதமான ஸ்டெப்ஸும் இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே யாருமே வரல. லாஸ்ட் நாங்கள் 5 இயர்ஸாக எங்கள் குடியிருப்பு இங்கே இருந்துகிட்ருக்கோம். என்னென்னா லாஸ்ட் நாங்கள் ரோடுக்காக நாங்கள் எவ்வளோ இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே திரண்டு போயிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், லெட்டர் ரைட்டிங் எதுவுமே அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கதில்லை. சேர்மன் மீட் பண்ணுறேன்னா மீட்டிங் போயிருக்கேன், கமிஷனர் எங்கே வெளியே போயிருக்கேன்ட்டு எங்கே இருந்தாலும் சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா காலைல என் பொண்ணு கூட ஸ்கூல் போனால் போக முடியல. இந்த தண்ணியில் விழுந்து வாரிட்டு அதுக்கப்புறம் பாம்பு காலையும் ஒரு 4-5 பாம்பு இங்கே விஷ ஜந்துக்கள் போயிட்டுருக்கு. அப்போ எப்படி போவாங்க இந்த இதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறோம், வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறோம், எல்லாமே பே பண்ணுறோம். பட் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை இந்த அரசாங்கம். திருவேங்கடநகர்லேருந்து இதெல்லாம் சாஞ்சு போயிருக்குது. எங்களுக்கு நம்ம கம்பமெல்லாம் சாஞ்சிருக்கு. ஒயர் படிச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, தண்ணியில் படித்தா ஷாக் ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம?